இந்த 10 வயசு மாணவி ஒன்றும் கவர்ச்சியாக ஒன்றும் கிடையாது. அவன் கவர்ச்சிக்கு மயங்கி அந்த தப்பை பண்ணிட்டான் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அவன்கிட்ட ஒரு கொடூரமான சிந்தனை இருந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நாம் இதை தீர்த்துக்கணும் அப்படிங்கிற கொடூரமான வெறியை ரொம்ப நாளாக வளர்த்துருந்துருக்கான். இன்னொன்று திட்டமிட்டிருக்கான். இது அவசரத்தில் எடுத்த முடிவு கிடையாது. அதையும் நம்ம விவாதிக்கணும். அப்போது இவன் ஏற்கனவே பல நாட்கள் திட்டமிட்டு தான் இந்த வேலையை செஞ்சுருக்கான். இங்கிருந்து கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான். கடையிலிருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியில் ரொம்ப நேரம் யோசித்து முடிவெடுத்து தான் இந்த வேலையில் இறங்கியிருக்கிறான். அதாவது இந்த குற்றத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிற வரைக்கும் இடையில அவனை எதுவுமே கட்டுப்படுத்தலை. பாருங்க, உன்னுடைய சிந்தனையில் தவறு இருக்குது, நீ இப்படி சிந்திக்கக்கூடாது, இப்படி நீ தவறு செஞ்சிட்டா உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும், உன் வாழ்க்கையை இழந்துருவ அப்படின்னு எந்த இடத்துலையும் அவனுக்கு அந்த எதிர்குரல் அவனுக்கு ஒலிக்கல. பாருங்க, இந்த சம்பவத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு அவன் திட்டம் போடுறான். அந்த திட்டம் போடும்போது அவனுக்கு ஒரு பய உணர்ச்சி வரல. பாருங்க, நாம் இந்த சம்பவத்தை செய்யும் போது நம்ம மாட்டிக்குவோம், இப்படி மாட்டிக்கிட்டா இதுக்கு இத்தனை தண்டனை கிடைக்கும், இந்த ஒரு சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு இந்த தப்பை பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம இழக்கக்கூடாது, இது நம்ம தற்கொலைக்கு சமம் அப்படின்னு அவன் பின்வாங்கி இருக்கணும். ஆனால் அவன் பின்வாங்கவில்லை. இடையில எந்த ஒரு எண்ணமும் அது வேண்டாம் அப்படின்னு போய் தடுக்கலை. அவனுக்கு உணர்த்தும்படியா, அவன் சிந்திக்கும்படியா எந்த ஒரு சிந்தனைகளும் அவன் மண்டையில் புதுசாக வெளிப்படலை. நம்ம அதெல்லாம் பேசணும். எல்லாரும் மாதிரி நானும் பேசிட்டு போயிட முடியும். அவனை வெட்டுங்க, குத்துங்க, கொலை பண்ணுங்க. நம்ம என்ன சொல்லித்தரணும்? சட்டத்தை மதிங்க அப்படின்னு தான் நம்ம பொதுமக்களுக்கு சொல்லித்தரணும். இங்கே கையில் யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்காங்களோ, யார் ஃபோன்லாம் இன்ஸ்டாகிராம் இருக்குதோ, எல்லாரும் நீதிபதி ஆகிட்டாங்க. அவனை நடு ரோட்டில் வச்சு வெட்டுங்க, குத்துங்க, கொலை பண்ணுங்க. யாருமே சட்டத்தை மதிங்க, காவல்துறையை நம்புங்க, சட்ட முறைப்படி அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நீதிமன்றத்தில் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி எல்லாத்துக்கும் சட்டத்தின் மீது நம்பிக்கை வரும்? எப்படி அந்த சட்டத்தின் மீது பயம் வரும்?